அந்த மூச்சு பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. பாத்தியா அந்த மூச்சு பார்த்தா எடுத்த மாதிரி இருக்கு. சொல்லட்டா காஞ்சி போன காட்டுல நீண்ட போன முட்டை ஏ புட்டை ஏ புட்டை ஏ புட்டை ஏ புட்டை யார் புட்டை யார் புட்டை நீ எங்க நேரா வந்து நிக்காம எங்க வந்து சொல்ற ஒரு ஓரமா அப்படியா ஏண்டா அன்றே போடா போடா அந்த மூச்சு பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. உலச்சு கொடுத்து ரோட்டோரமா போட்டு வச்சுக்குறா பாச்சு போட்டான். எதுக்கு தெரியுமா எங்க அண்ணன் கெடுத்துட்டான்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே ஜனங்களே எல்லாருமே கேளுங்க. ஒரு ஏழ்மையான பெண்ணை மாடி கோபுரத்தில் இருக்கும் இவங்க வந்து கெடுத்தாருன்ட்டு. ஆமாண்டா அதோ தெரிய ரோட்டு வரும் ஒரு கட்டி கடை வச்சு 1 லட்சம் ரூபாய் கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆமா இப்ப நான் சொல்றேன் கேளு. என்னடா 1 லட்சத்துக்கு 1 ரூபாய் கொடுத்து கேக்குதம்மா கேக்குதா 1 லட்சத்துக்கு 1 ரூபாய் கொடுத்து நான் உன்னை கெடுத்தா அதுதானே இருக்குது. மேல இருக்குக்கும் கீழே இருக்கும் வித்தியாசமா தெரியலடா நாயே. என்னடா மேல் வெறுப்புல அந்த மைதான் போது கீ வெறுப்புல அந்த மைதாமா போகுது. போகுண்டா அப்பா வேணுமாப்பா இது நீதிமன்றமா உம்மா குடும்ப மன்றமா இந்த நீதிமன்றம் எதற்காக வர வேண்டும்? அப்பா நான் மகளவே வரவில்லை. ஒரு நாட்டின் ஒரு பெண்ணாக வந்திருக்க அண்ணனுக்கு நீதி கேட்க மக்களுக்காக அண்ணனுக்காக வாழ வந்திருக்க. ஆமா சொல்லப்பா இந்த பெண்ணை திருமணம் செய்யவில்லை என்றால் உனக்கு நாள் இல்லை, நகரம் இல்லை, வீடு இல்லை, பொண்ணு இல்லை, பொருள் போனா. என்னுடைய தந்தை என்று சொன்ன பாத்தியா, இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். நாடு இல்லை, நகரம் இல்லை, உப்பு சட்டி வரவோடு இல்லை, நாட்டை விட்டு போன நாய் எங்க போலாம்? அப்படி ஆகட்டும். சரி அப்பா தண்டனையை இப்படியே உனக்கும் இந்த பெண்ணுக்கும் திருமணம். இதுவோ அவசர திருமணம். அவசரத்துக்கு ஐயர் எப்படி கூப்பிடணும்? ஒரு மரியாதையா கூப்பிடணும். நரசிம்மங்க ஐயா கூப்பிடு. ஐயா நரசிம்மரே அரண்மனையிலே நரசிம்மருக்கு திருமணம் உடனடியே வந்து சேருங்க. யாருக்கு நம்பி காரியம்? இதுவோ சுபகாரியம். சுபகாரியம் காரியம் சொல்லிக்கிற வந்தோம்னா சுபகாரியம் சுபகாரியம். எனக்கு ஒரு சந்தேகம். நோக்கு என்ன நம்பி சந்தேகம்? பட்டை பட்டை நெஞ்சிலே திருநாமம். திருநாமம் குலத்தோன். நான் முக்குலத்தோன். முக்குலத்தோன் விளக்கம். குலத்தோன் விளக்கமா? என் நம்பி எங்க அம்மா ரெட்டியா
எங்க அப்பா செட்டியார், நான் பாப்பார். ஐயா என்ன? செட்டியாருக்கும் கலப்பு திருமணம் நடந்திருக்கும். ஆமா. நீ எப்படி பாப்பாரான? அதற்கு விளக்கம் தேவியா? என் தம்பி, எங்க அப்பாக்கு எங்க அம்மாக்கு திருமணம் ஆகினே எங்க அப்பா இறந்து விட்டார். எங்க அப்பா இறந்து விட்ட காரணத்தால் ஐயர் வீட்டில் எங்க அம்மா வேலை பார்த்தார். ஐயர் எங்க அம்மா வேலை பார்த்தா நான் நின்னுட்டு. சொல்ல வெக்கமா இல்ல உனக்கு? அப்படின்னா நீ கிராஸா? இல்ல ஜெசிபா. ஐயா அப்படின்னா உங்க அம்மா ஐயர் வச்சிருந்தாங்க. ஏய் மரியாதை கத்தியா யாரு நம்ம ஐயர் வச்சினா? ஏய் மரியாதை கத்தியா எங்க அம்மா ஐயர் வச்சினா? மரியாதை கத்தியா? ஏய் எங்க அம்மால ஒண்ணு ஐயர் வச்சினே இல்ல, எங்க அம்மா தான் ஐயர் வச்சிருச்சு. ரெண்டுமே ஒண்ணுதான். எல்லாரும் விளக்கமா சொல்லிங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். சரி வந்தவங்க பாரு, சீக்கிரமா திருமணத்தை செய்து கொடு. சீக்கிரம் ஆகட்டும். ததிரண்ணா ஒரு நாட்டு இளவரசர் பாவி 108 தவிர ஆல்ரெடி விக்ஸிங்கிறாரு. நீ போட்ட ஆம்புலன்ஸ் தான். மாலை போடும்போது மாப்பிள்ளையாண்டா தலையை பொறுப்பட்டு, மாலை வைக்கும் போது மாப்பிள்ளையாண்டா தலையை பொறுப்பட்டு சார். அது போட சீக்கிரம் மந்திரத்தை சொல்லி முடி. சாப்பிடு நம்பி வேகமா சொல்லு. ததிரண்ணா இன்னதால பாக்குற பத்தியா நீ மனவரையா ஒரே துருநாட்டம். என்ன பண்ணுங்க நீ? ஐயா இல்லடா அம்பி, வர வழியில ஆரணியில ஒரு பானிபூரி சாப்பிட்டேன். அது ஒரே ட்ரபிள் எடுத்து வர வழியில ஆறுல பானிபூரி சாப்பிடல, பாய் கடையில போய் சிக்கன் பக்கோடா விட்டேன். ஒரு ஐயர் யாருன்னா கவுச்சி சாப்பிடுவாளப்பா. நானா சிக்கன் சாப்பிட்டேன். நான் தான் கண் கூட பார்த்தேன். நானா சிக்கன் சாப்பிட்டேன். நீதான் சாப்பிட்ட. நான் சிக்கன் எல்லாம் சாப்பிடுறது இல்லை, ஒன்லி கோழிக்கறி தான் சாப்பிடுவேன். சிக்கன் தான் கோழிக்கறி தான், ரெண்டு ஒண்ணுதான். சிக்கன் தான் கவுச்சி, கோழிக்கறி கவுச்சி கிடையாது. எப்படி? ஏன்னா கறி எடுத்துன்னு வந்தானே மஞ்சள் தூள் போட்டு 3 முறை அழிச்சோம்னா கவுச்சி எல்லாம் போய் தரணும். கவுச்சி இல்லையா? ஆஹா, அப்போ அது உனக்கு கவுச்சி இல்ல. கவுச்சி இல்லைன்னு தான் புரட்டாசி 3ஆம் தேதிக்காம பெருமாளுக்கே இதான் கட்டி படிக்கிறான். ஐயா நீ உண்மையான ஐயா இருந்தா அது மாதிரி பேச மாட்டேன். இதே எப்படின்றியா? ஆடிக்கிறதுக்கு சிக்கன் பேட்டி தான் ஒரு கோடியிலே போட்டு எடுத்துன்னு தித்து நீங்க போறீங்க. பார்த்தா ஒதுக்கி போறாங்க முருகருக்கா? சரி சீக்கிரம் மந்திரத்தை சொல்லு. ததிரண்ணா கொஞ்சம் தள்ளி போயிடுமா? ஏய் இன்னத்துக்கு எனக்கு ஐயர் வச்சுட்டு போல இதா அப்படி சொன்னீங்க. சீக்கிரம் ஆகட்டும். கிட்டவாடா கிட்டவாடா சைலண்ட் சைலண்ட். வாம் அஹம் வஹம் வாம் வாம் கஹம் ஓ சமணம் ஓ பரம ஓ நரம ஓ வெல்லம ஓ சனம ஓ நாரம. என்ன பண்ணீங்க? யாமகண்டா அங்க இருக்குது, இங்கே போடுங்க. ஆனா அபிஷ்டு இங்கே ஓம கொண்டல்ல, அதனால இந்த குண்டத்தை போட்டிருக்கு. உனக்கு நீதான் வளர்த்துறோம் யாமகண்டத்தை. வாம் அஹம் வஹம் வாம் ஓம் பொட்டிகரம் நட்டுன ஓம் மர்தகரம் நட்டுன ஓம் மன்னரசகரம் நட்டுன ஓம் வெள்ளசகரம் நட்டுன ஓம் ஆஜர் நட்டுன ஓம் வீஸ்கோய் நட்டுன ஓம் கோஜி உட்கரணமே ஓம் சார் உட்கரணமே ஓம் நந்து உட்கரணமே ஓம் கார்த்தி உட்கரணமே ஓம் வெள்ள உட்கரணமே ஓம் சிவா செவுட்டு மங்கரணமே ஓம் சத்திய மங்கரணமே ஓம் சம்பன்னகர 16 பேர் கொண்டாட்டணுமே. இந்த ஐயர் கொண்டாட்டி மட்டும் நல்லா இருக்கும். நாம மந்திரத்தை சொன்னா 16 பேர் பொண்டாட்டி செத்து போடுவா? அம்பி இங்க 16 பேர் கொண்டாட்டியும் போட்டாத்தான் காரியத்துக்கு போனா வர வருமானத்தை ஏமாடாச்சு நல்லா இருக்கும். வருமானத்துக்கு நான் போடணும், அவ்வளவுதான். இதுதான் முடிவு பண்ணிக்கிறேன். அமௌண்ட்டா முதலாளி போட மாட்டான். போடுவோம் போடுவோம் சீக்கிரம். ஆஹா மோஹக் வா பாப்பா எல்லாரும் மிஸ் ஆச்சிங்களா? பா என்ன மனம் வரேன், எங்க போய் எந்த காலத்தை சொல்லிக்கிறேன். என்ன தவிர கேள்வி கேட்டுக்கிறேன்.
என்ன தவறா சொல்ற? என்ன சொல்லுங்க நீங்க? என்ன தவறா சொல்ற? ஆளை பார்த்தா என்ன ஏன்டா தவறா சொல்ற? ஏய் மற்ற இடமா இது என்ன தவறா சொல்ற? அரசாங்கத்துல நடக்குது. வீடியோ கேமரால நடப்பான். தாடி கிடி வந்தா போட்டு எடுத்துக்கலாம். அதனால சேவ் பண்ணிட்டு உனக்கு இருக்கு ஆ. சீக்கிரம் சொல்லு. வாம் ஆஹா மஹா மா பட போறங்களா போடுங்க. ஐயா மறுபடியும் என்ன வார்த்தை சொன்ன பாத்தியா? படம் எங்க போடுவாங்க? படம் எங்க போடுவாங்க? என்ன? படம் எங்க போடுவாங்க? இல்லப்பா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு கூரை சேலை எடுத்துட்டு வர சொல்ல. எல்லாம் எடுத்து வந்தாச்சு. எடுத்துட்டு வந்துட்டீங்களா? சீக்கிரம் ஆகட்டும். வாம் ஆஹா மஹா நான் தாலி வாங்கிட்டீங்க. ஐயா என்ன சொல்லிக்கிற பாத்தியா நீ? என்ன எங்க போய் எங்க என்ன வார்த்தை கேக்குற? தாலி வாங்கி வந்துட்டேன்னு தானே போய் கேட்டேன். தாலிதான் வாங்கி வந்தாச்சு. தாலி வந்தா தானே தாலி கட்டுறதுக்கு. ஆமா தாலி வாங்கிட்டேன்னு தானே கேட்டேன். தாலில திருமணத்தை ஏற்பாடு செய்வோம். தாலி வாங்கிட்டேன்னு தானே கேட்டேன். தாலி அத்தனை கேட்டேன். டேய் தாலி அத்தனை தாலி வாங்கிட்டேன்னு கூட கேட்டேன். ஐயா டேய் மாப்பிள்ளை பிடியாடா அடிக்குது. டேய் நேரா உட்காரா. நேரா உட்காரு. டேய் என்னடா டேய் உட்காருடா. சௌகரியமா படுத்துக்கங்க. ஐரா நீ வேற யாரா? ஏய் நான் ஐயா ரவுடி. ஐயா சீக்கிரம் ஆகட்டும். நான் சும்மா கேள்வியா அம்மாள் ஐடி வச்சிருந்தானே எங்க அம்மாள் ஐடி வச்சிருந்தேன். அம்மாள் ஐடி வச்சிருந்தானே எங்க அம்மாள் ஐடி வச்சிருந்தேன். ரொம்ப நாளா வச்சுதான். அப்படின்னா நான் தான் ஐடியா. சரி சீக்கிரம் ஆகட்டும். ஓ டேய் நான் எதில் விட்டேன்? ஆ நீ எதுல விட்ட அதுல விட்ட அண்ணா நீ எதுல விட்ட அதுல விட்ட எதில் விட்டா சொல்லு சரியா? நீ எதுல விட்ட அதுலதான் விட்ட இன்னை எதில் விட்டுனா அதில் தான் விடுவோம். செவிட்டு மாதிரி விடுவாங்க. வாடா வா ஆஹா மோஹா மா வழுக்கு பார்த்துட்டேம்மா. ஐயா முதல்ல ஒன்றும் கல்யாணம் கூட ஆகல. என்ன அதுக்குள்ள வழக்கு பார்த்துட்டாங்க. இல்லப்பா முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு காமாட்சி அம்மாளுக்கு தொட்டு கொண்டுமா. அதெல்லாம் தொட்டு கும்பிட்டு சீக்கிரம் ஆகட்டும். வா மா எல்லாருக்கும் உத்தரவானா? ஏய் மறுபடியும் எந்த இடத்துக்கு போறப்பா? எந்த இடத்துக்கு போறப்பா? சீக்கிரம் ஆகட்டும். ஆரம்பிச்சதே வந்து 8 மணிக்கு எத்த ஜாலம் பண்ணி நான் வந்து ஒரு பெரிய இது வந்துட்டாங்க. ஐயா நாங்க வந்துட்டு லேட்டா வந்து ஸ்டார்ட் பண்ணோமா? நான் ஒண்ணு சொல்லிட்டு போறீங்களா? லேட்டா ஆரம்பிச்சோம் லேட்டா விட போறோம். அறியாத பசங்களும் இது அவங்களுக்கும் காமெடி போகணும்ல. ஏன் பார்க்க கூடாது? எல்லாரும் 10 ஜனத்தையும் பார்த்து செய்யணும். ஓ சொன்னமா கேக்குது வாய்ஸ். உன் தாண்டி அதே ஆட்டுடா டேய். கல்யாணமே தாலி வர ஏன்டா அவன் மேல வா ஜாமால் காட்டல. மாங்கல்யம் தந்தனா கெட்டிமா. கொண்டு வாடான்னு சிரிக்க உள்ள பாக்குறேன். நீங்களே அந்த மனதார வாழ்த்து. எப்பொழுதுதான் பல்லாண்டு காலம் நீரோடி வாழ வந்த தங்கச்சி, உனக்கு திருமணம் நடந்து முடிந்தது. இந்த அண்ணனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் கூட உன்னை விட்டு பிரிவதை நினைத்தால் இந்த அண்ணனின் இதயமே தாங்கவில்லையேம்மா தங்கச்சி. உண்மைத்தான் அண்ணா, உன்னை விட்டு என்னாலும் பிரிய முடியாது. சின்ன சிறு வயதிலிருந்து தாய் தந்தை முகத்தை நான் பார்த்தது கிடையாது.
என்ன தாய்க்கு தாயவன் தந்தைக்கு தந்தையாக வளர்த்துட்டு வந்திருக்கிறேன். உன்னை விட்டு நான் எப்படி பிரிந்து வாய்ப்போகின்றனோ தெரியவில்லையே அண்ணா. தங்கச்சி அண்ணா தாய் தந்தை இறந்த நாள் முதலாய் தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாக இருந்து அரும்பாடுபட்டு வளர்த்து தங்கச்சி அண்ணா நான் பேச பேச்சு என்னுடைய உயிர் மூச்சு வாழ்வின் லட்சியமே நீதானம்மா தங்கச்சி. நம்முடைய பாசம் எப்படி தெரியுமாம்மா? முத்துக்கு முத்தாயே முத்துக்கு சொத்தாயே முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே இருந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னாயே அண்டால வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு சொன்னாயே காணாத இந்த மகா நாலு கால் மந்தமம்பு நாலு கொண்ட சொந்தமம்மா ரோஜாவின் இதழ்களை போராத பாசமம்மா ஆராத சொந்தமம்மா முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணனிலே இருந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னாயே அண்ணாலே வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு சொன்னாயே தாலாட்டு கேட்டது எப்பாட்டு கேட்டது தாலாட்டு கேட்டது பாட்டு கேட்டது ரோஜாவின் இதழ்களை போராத பாசமம்மா முத்துக்கு முத்தாயே சொத்துக்கு சொத்தாயே அண்ணனுக்கு இருந்து வந்தோம் ஒன்னுக்கு ஒன்னாயே அண்ணாத வளர்ந்து வந்தோம் கண்ணுக்கு சொன்னாயே செல்ல இடமோ மிக வசதி படைத்த இடம். ஏழையாக வாழ்க்கை தங்கச்சி இந்த ஏழை அண்ணனை மறந்து விடாத தங்கச்சி. எப்போது நான் மறக்க மாட்டேன் அண்ணா. நான் பயின்று வருகிறேன். அதோ செல்லுகிறாரே கலச்செல்வி என்றால் அவளுக்கு ஒரு விளங்க வேண்டும். பெண்குலத்தின் பொன் விளக்கு மாவீரர்கள மணி விளக்கு என்று நீதானும் பேர் வைத்துக்கொண்டு இப்படியே ஆகட்டும் அண்ணா. போயிட்டு வருகிறேன். அண்ணா கேட்கவா? நம்முடைய தங்கைக்கு வாழ் கொடுத்து நீங்களே தலையாத மன்னர் என்று நான் வந்தவரை முடிந்தது நான் வருகிறேன். கலாச்செல்வம் நில். தளபதியாரே சொல்லுங்கள். நம்முடைய ராஜ்யத்தில் பதவி காலி இருக்கிறதா? பதவி எதுவுமே காலி இல்லை. பதவி காலி இல்லை. காலி இல்லை. எதுவுமே இல்லையா? இல்லை. தளபதியாரே என்ன சொல்லு? உன்னுடைய பதவியில் பாதி பகிர்ந்து இந்த கலாச்சாரத்துக்கு புரட்சி வீரன் பட்டம் கேட்கலாம். வேண்டாமண்ணா சொல்லுவதை கேளுங்கள். அவன் எங்கிருந்தோ வந்தவன். அவனுக்கு புரட்சி வீரன் பதவி கொடுக்க கூடாது. சொன்னா கேளுங்கள் விளையாடாதே. தளபதியாரே என்ன? ஏழாளுக்கு பதவி கொடுக்கூடாது. நீ சரியாக நின்றதென்றால் நம்முடைய ராஜ்யம் கண்பறிப்பட்டு நிற்குமா? ஓ அதற்காகத்தான் பெருக்கி கொடுக்கிறேன். டேய்
கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. நாங்கள் இந்த கட்டளை உடனே செல்கின்ற நாட்டு நிலையம் எதிரிகளோடு என்னை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசிச் சொல்கிறார். நேற்று வந்திருக்க புரட்சி வீரர் பதிவு மன்னர் புரட்சி வீரர் பதிவு பெற்றாரே அவனை இருக்க கூடாது. இந்த கேட்டு மன்னர் இருக்காது. அனைவரையும் வழிக்க நாட்டு மன்னருக்கு அழக பிறந்து ஜெயிலில் சென்று சீரத்துக்கு நான் சென்று விளையாடி அறிந்த காலம் என்னாலே வாழை உங்கோலம்மா ஜோடி கிளிகள் ஆடுகிறே ஆனந்த
ஏண்டி அதெல்லாம் மலர வச்சுட்டு மலரெல்லாம் பறிச்சு 6 பவுன் கொடுப்பது வாய்க்கும். அது மட்டும் இல்லாம அக்கா எங்கத்தான் போயிருக்கிறேன்னு தெரியல அரிசி அக்கா. அக்கா 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 அரண்மனை ரொம்ப வேலைக்கா. ஆமா என்ன வேலைன்னு கேக்குறீ? அக்கா அரண்மனையில எவர்சில ஒரு பாத்திரம் தேய்ச்சி 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 கவனிங்க. அப்படியா? ஆமா. ஏண்டி அடுத்த பக்கம் போக வேண்டும்? மலர் வேணும். எப்படி போக வேண்டும்? எப்படி தெரியுமா? ஜமாரலி கோட்டத்திலே சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டு மலர்களை பறித்து 6 பாகம் தொடுத்து உன் தலையில சூடிட்டுக்கா. அக்கா உன் மனசு மாறி இல்லையா? உன் மனசு எப்படி இருக்குது?